வணக்கம். இன்றைக்கி நம்ம கற்றுக்குடி சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டு நாளைக்கு எப்படி எந்த மூமெண்ட்டில் இருக்கும், நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து ஏறுமா அப்படிங்கிறது தான். ஏறுமா இறங்குமா, அது எப்படி என்ன டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த மாதிரி இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயத்த நீங்கள் மறக்காமல் டெய்லியும் வந்து ஒரு டைம் பண்ணிடுங்க. அதாவது எப்போனா, நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், நம்ம குளோபல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை அட்லீஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், நாளைக்கு அட்லீஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் தி டே இல்லைனா வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பிஃபோர் ஓப்பனிங் மார்க்கெட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் ஓப்பன் பண்ணி எப்படி ஸ்டாக் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். ஒரு ஐடியா வந்தால் தான் அப்போ தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் எந்த மாதிரி டைரெக்ஷனில் போகணும், நாளைக்கு எப்படி ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அப்பப்போ ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு அப்டேட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா பிகினர்ஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க. டெக்னிக்கல் வியூவில் டோஜி சிம்பிள் ஃபார்ம் ஆகிருக்குது, அதனால் 11,700 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதை நம்ம முன்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் மார்க்கெட் இப்போ என்ன இதில் இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு கரன்சி, ஓகே குளோபல் மார்க்கெட்டை நம்ம குளோபல் மார்க்கெட்டில் போகிறோம். ஓகே, மார்க்கெட் ஆக்ஷனில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து இது நாஸ்டாக் கியூ வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஜெர்மன் மார்க்கெட் வந்து டிஎக்ஸ், அதுவும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. அது வந்து ரொம்ப நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. 0.09% அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன் பொறுத்தளவுக்கு அந்த 10 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ நிக்கி 255 ப்ளஸ் பாயிண்டில் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப ஹைக், எல்லாமே வந்து ரொம்ப ஹைக் சொல்ல முடியாது. ஸோ வந்து மீடியம் ஆவரேஜில் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 80 பாயிண்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் ரேட்டில் இருக்குது. ஸோ அது நல்ல ஒரு ஹைக்கு தான். அதேமாதிரி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா, அது வந்து நம்ம ஒரு 14.15 ஒரு பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது. இது வந்து 0.1%, 1-2% வந்து நார்மல் தான். ஸோ வந்து நம்ம வந்து இப்போது இந்த குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்மளுடைய மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. பாசிட்டிவில் போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய மார்க்கெட் நியூஸ் வந்து ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டி வந்து என்ன கேரக்டர் இதில் சேட்டில் வந்து நிஃப்டியோட சேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்குவோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நிஃப்டியோட நான் வந்து சேட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இது 15 மினிட் சேனல் 15 மினிட் சேட்டில் இருக்குது. ஸோ 15 மினிட் சேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 27th இன்றைக்கி காலையிலேருந்து 27th இன்றைக்கி காலையில் வந்து 28th பிரேக்கப் ஆகி ஓப்பன் ஆகி அப் ட்ரெண்ட்லேயே தான் போயிடுச்சு. சின்ன சும்மா ஒரு ஃப்ளெக்ஸ் சின்ன கரெக்ஷன் சின்னதாக வந்தால் கூட அது வந்து பாசிட்டிவ் தான் கொண்டு நிறுத்திக்குது. 15 மினிட்ஸ் கேண்டில் சேட்டை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நான் 1 hour கேண்டில் வச்சு பார்த்துக்குவோம். அது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ 1 hourல வச்சு பார்க்கும்போதும் அது வந்துட்டு நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்டில் தான் இருக்குது. ஆர்எஸ்ஐயும் நமக்கு வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து பிரேக்கப் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஒன் டே சேட்டு போயிடுவோம். ஏன்னா அதில் வந்து ஒரு ஓகே இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ஒரு டோஜி சிம்பிள் கணக்கு தான் அதுவும்.
ஸோ வந்து மேலே நான் ஏற்கனவே டோஜி சிம்பிள் பற்றி கொஞ்சம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டோஜி சிம்பிள் மாதிரி தான் அது. ஸோ இது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க டோஜி சிம்பிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லப்படுவோம்னா 11,700 தான் ஸ்டாப் லாஸு. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் ரேட்லாம் இருக்காது. ஸோ வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுடைய மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டு டிபெண்டன்சி பார்க்கும்போதும் நம்மளுடைய ஒன் டே ஹவர்லி சார்ட் பார்க்கும்போதும் ஆல்மோஸ்ட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஆர்எஸ்சியும் பாசிட்டிவ் தான் காட்டுது, ப்ளஸ் வந்து நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்டும் பாசிட்டிவில் காட்டுது. ஸோ இதுலேயே வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ரிங்கோ சேட்டை வந்து ஒரு டைம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ரிங்கோ சேட்டை அப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி கட்டிக்குது எனக்கு. ஸோ இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறதுக்கலாம். ஸோ ரிங்கோ சார்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் காட்டுது. ஆக்சுவலி ரிங்கோ பார்க்கும்போது அதுவும் பாசிட்டிவ் தான் நமக்கு காட்டுது. அதே மாதிரி நம்ம இந்த சார்ட்டையும் பார்த்துருவோம். ஹிக்னாசி பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மளை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் காட்டுது. ஸோ நீங்களே பாருங்களேன் இங்கே. ஸோ நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆனாலுமே ப்ளஸ் வந்துட்டு எப்போ 27th 2 நாளாக வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ஓகேவா. சின்னதாக இங்கே அது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இன்றைக்கி வந்தாலுமே சும்மா அது லைட்டாக ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். அதுக்கப்புறம் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. அது நல்லா தெளிவாக இந்த கேண்டிலில் பாருங்களேன். மேலே வந்து சின்ன கோடு வந்து கீழே வந்து ப்ளஸ் பெருசாக வந்து அந்த க்ரீன் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இதில் என்ன நமக்கு கரெக்டாக என்ன புரியுதுன்னா, இந்த கீழே இருக்கிற ப்ளஸ்ஸு அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நல்லா வந்து இங்கே இடத்துல வால்யூம் இன்னும் நல்லா ப்ளேஸ் ஆகிருக்குது. ப்ளஸ் வந்துட்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. நேற்று அதாவது நமக்கு முடியும் போது மார்க்கெட் வந்து நம்மளுடைய 28 அன்றைக்கி முடியும் போது அது வந்து மேலே போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து நிறைய ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நாம் நாளைக்கு வந்து எதிர்பார்க்குறதும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான், மேலே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த வால்யூமோட கேண்டில்ஸ்டிக்கும் ஒரு டைம் பார்த்துங்க, அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துங்க. ஏன்னா வந்து அந்த வால்யூமோட மூவ்மெண்ட் வச்சு தான் நமக்கு வந்து நமக்கு வால்யூமோட மூவ்மெண்ட் வச்சு தான் நமக்கு வந்து எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அதையும் பார்க்க முடியும். நம்ம 30 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா வால்யூம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிளியராக காட்டும். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி டே முடியும் போது வால்யூம் கொஞ்சம் பையிங் நிறைய ஆகிருக்குது. ஓகேவா. 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று நல்லாயிருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி டேயில் பாருங்கள், கடைசி லாஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து பையிங் நிறையா நடந்திருக்குது. ஸோ அதனால் வால்யூம் நல்லா ஏறி இருக்குது. ஸோ பையிங் இன்னமும் நடக்கும் ஆக்சுவலி. ஏன்னா இங்கே செல்லிங் வந்து நிறைய நடந்துருச்சு. ஸோ பையிங் வந்து நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா வந்து நான் நோட் பண்ணிக்கேன். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்களே உங்களுக்கே புரியும், இதை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். நான் வந்து அதிகமாக சொல்லணும்னு இல்லை, இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி எந்த மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது உன்னால் கரெக்டாகவே பார்த்தா சொல்ல முடியுதில்ல. ஸோ இதே தான் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபுல்லாகவே இது மாதிரி பேஸ் பண்ணி தான் டெய்லி ஒரு அனலைஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த அனலைஸ்மெண்ட் எடுக்க தான் நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் கொஞ்சம் நிறைய விஷயத்த சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்போ தான் வந்து உங்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து அப்போது ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிக்கும். ஸோ மார்க்கெட் எந்த மூமெண்ட்டில் இருக்குது, நாளைக்கு எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து முடிஞ்சால் டைம் கிடச்சா எண்ட் ஆஃப் தி டே பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் வந்து காலையில் 9:30 9:15 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம 9 o'clockலேருந்தே கொஞ்சம் பிஸி ஆயிரும். ஏன்னா ப்ரீ மார்க்கெட் வந்து 9 o'clock ஓப்பன் ஆகும், அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மார்க்கெட் எந்த மூமெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு 9:15 ஸ்டார்ட் பண்ணி அப்போ 9:30 ஒரு டெசிஷன் எடுத்து 9:45 வந்து நம்ம பையிங் அண்ட் செல்லிங் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் மார்னிங் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்போம். அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து காலையில் ஒரு 6:30 இல்லை 7 o'clock நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரீட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா அந்த எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து நீங்கள் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த குளோபல் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து குளோபல் மார்க்கெட்டோட வியூ வந்து நீங்கள் மார்னிங் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஸோ மார்க்கெட் வந்து
எந்த ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் மார்னிங் தான். ஏன்னா நம்ம யூஎஸ் டைம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து 8 o'clock அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து அங்கே 7:30 AM. நம்ம ஊரில் வந்து PM 8 o'clockனா அங்கே வந்து 7:30 AM. நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு ½ an hour டிஃப்ரெண்ட்டில், அதாவது டிஃப்ரெண்ட்டில் வரும். அது வந்து இதே வந்துட்டு நம்ம அது வந்து அங்கே டே லைட் சேவிங் சொல்லுவாங்க. அது வந்து வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து 1 மணி நேரத்தை அவங்களே முன்ன பின்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்து அந்த ஊரில் வந்து ரொம்ப பனி வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அந்த டிசம்பர் இதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், சீக்கிரமாகவே இருட்டு கட்டிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் நேரத்துலேயே ஒரு 8 மணிங்கிறது அவங்க 7 மணின்னு ஆகிக்குவாங்க. அப்படியே அந்த ஒரு 1 hour வந்து அவங்க முன்னாடியே சேவ் பண்ணுற மாதிரி வச்சு டைம் அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அந்த டே லைட் சேவிங் வந்து இது பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து நமக்கு வந்து அவங்களோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரி பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கா என்னங்கிறத நமக்கு வந்து தெரியும். ஸோ அவங்களுக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளது அவங்கள ஒரு 5 o'clock முடியுதுன்னா நமக்கு வந்து 6:30 தான் வந்து மார்னிங் 6:30 தான் நமக்கு வந்து 5 o'clock முடியுதுன்னா 5:30 தான் வந்து மார்னிங் 5:30 தான் வந்து நம்மளால் அந்த இன்ஃபர்மேஷனே கிடைக்கும் நமக்கு. அது மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் அந்த இன்ஃபர்மேஷனே அந்த மார்னிங் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக ட்ரேட் பார்த்துக்குங்க. அந்த குளோபல் மார்க்கெட்டை வந்து ரொம்ப நம்மள்கிட்ட வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுது. அதே மாதிரி நியூஸ்லாம் வந்து பாருங்கள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போய் காமிச்சேனால நீங்கள் மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேயே போய்க்குங்க. இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்டு, அப்புறம் வந்து எக்கனாமிக் டைம்ஸு, இந்த ரெண்டுமே வந்து மோஸ்ட்லி நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மளால் கேதர் பண்ண முடியும். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் வந்து உள்ளே போயிட்டிங்கன்னா படிக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து நமக்கு வந்து சின்ன எல்லாமே நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு நீங்கள் இது க்ரோ த்ரூ பண்ணிங்கனாவே நிறையா விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ பாரதி ஏர்டெல் கெட்டிங் FDI clearance to offload 20% ஸ்டாக் இன் TDH யூனிட். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எதாவது இன்ஃபர்மேஷனை நீங்கள் படிச்சுட்டே வாங்க. ப்ளஸ் வந்துட்டு PJPக்கு பேங்க் ஃபார் 2019 போல். ஓகே, இந்த எலெக்ஷனும் பிடிக்கும். வரக்கூடிய எலெக்ஷனும் வந்து நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு ஷேக் பண்ணக்கூடிய ஒரு டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா மறக்காமல் இந்த செய்திகள் எல்லாத்தையும் நியூஸ் எல்லாத்தையுமே கிளியராக பாருங்கள். ஸோ அப்போ தான் நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அப்போ தான் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டோ ஏர்னிங் எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக புக் பண்ண முடியும். ஓகே, அப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் பார்க்க முடியும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது போக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், பிகினர்ஸ்லாம். ஸோ நிறையா விஷயங்கள் வந்து உங்களால் கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.